மனிதர்கள் நிம்மதியா மூச்சு விட நுரையீரல் மாதிரியான வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது முக்கியமான உடல் உறுப்புகள் எப்படி உதவுதோ அதே மாதிரி தான் இந்த பூமியும் ஆரோக்கியமா உயிர்ப்போட இருக்க இயற்கையும் அதுக்கு உருவம் கொடுத்து வளர்ற மரங்களும் செடி கொடிகளும் உதவுது. அதே மாதிரி மரங்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சு வெவ்வேறு வடிவங்களையும் அளவுகளையும் வளரவும் செய்யும். அப்படி உங்களை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வினோதமா வளர்ந்த சில அசாதாரணமான மரங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே அப்லோட் ஆகிருக்கும். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். டிராவலர்ஸ் ட்ரீ மடகாஸ்கரை சேர்ந்த ஒரு வகையான பூக்கும் தாவரம் தான் இந்த டிராவலர்ஸ் ட்ரீ. வாழை இலைய விசிறி மாதிரி பரப்பி வச்ச மாதிரியான இந்த தாவரத்தோட சிறப்பம்சமே தன் தண்டுகளோட நெருக்கமான பகுதிகளில் இது நிறைய மழை நீரை சேகரிச்சு வடிகட்டி குடிக்கக்கூடிய அளவுக்கான நன்னீரை மாத்தி வச்சிருக்கும். அதை எடுத்து நம்மளால குடிக்கவும் முடியுங்கிறதுனால சாதாரண மனிதர்கள் தாகத்தோட இந்த தாவரத்து பக்கமா ஒதுங்குறப்போ இதுல இருக்கிற தண்ணியை குடிக்கவும் பயன்படுத்திக்கலாம். அதனாலதான் இதுக்கு டிராவலர்ஸ் ட்ரீ அப்படின்னு பேரு. அதிகபட்சமா 10 அடி உயரம் வரைக்கும் கூட வளர்ற இந்த டிராவலர்ஸ் ட்ரீயை மடகாஸ்கர் பகுதியில நிறைய பார்க்கலாம். குவாக்கிங் ஆஸ்பன். குவாக்கிங் ஆஸ்பன்கிற இந்த வகையான மரங்கள் அதிகமான எண்ணிக்கையில வட அமெரிக்காவில மட்டுமே வளரக்கூடியது. டாப் ஆங்கிள் இருந்து இந்த மரத்தோட அடர்ந்த பகுதிகளை பார்த்தா ஏதோ நூற்றுக்கணக்கான மரங்கள் ஒண்ணு கூடி ஒரு பெரிய காலனியவே உருவாக்கின மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையில இந்த மொத்த காலனிக்கும் வேர் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். அந்த ஒண்ணுல இருந்து தான் இப்படி நிறைய தண்டுகள் உயரமா வளர்ந்து தனித்தனி மரம் மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஷேர்டு ரூட் சிஸ்டம் அப்படிங்கிற முறையில வளர்ற இந்த குவாக்கிங் ஆஸ்பன் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் வகையை சேர்ந்த ஒரு மர வகை. அந்த வகையில ரொம்ப பெரிய பரப்பளவுக்கு பறந்து விரிஞ்ச இந்த மரத்திலேயே பெரிய மரம் அமெரிக்காவில யூட்டாங்கிற பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான லிவிங் ஆர்கானிசம்ல இந்த மரமும் ஒண்ணு. 100 ஏக்கர் பரப்பளவுக்கு பறந்து விரிஞ்ச இது 8000 ஆண்டுகளுக்கும் பழமையானதா இருக்கலாம்னு தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க. மொத்தம் 40,000 தனித்தனி மரங்களை கொண்டதாவே காட்சியளிச்சாலும் பேண்டோங்கிற பேர்ல அழைக்கப்படுற இது மொத்தமுமே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் வகையை சேர்ந்ததுதான். வேர்கள் ஒண்ணுக்கொண்ணு ஒவ்வொரு மரத்துக்கா இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால எந்த ஒரு மரமும் பட்டு போக வாய்ப்பே இல்லை. பேம்பு என்னதான் கடினமா இருந்தாலும் உயரமா வளர்ந்தாலும் மூங்கில பொறுத்த வரைக்கும் அது ஒரு புல் வகையை சேர்ந்ததுதான். சீக்கிரமா வளரக்கூடிய நெருக்கமா வளர்ற இந்த மூங்கில்களை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் அதிகமான இனங்களை இதுவரைக்கும் இந்த பூமியில அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மூங்கில்களால அதிகபட்சமா ஒரு நாள்ல 3 அடி உயரம் வரைக்கும் கூட வளர முடியும். இதோட கடினத்தன்மை மற்றும் பிளெக்சிபிலிட்டி காரணமா மனிதர்களுக்கு நிறைய வகைகள்ல இந்த மூங்கில்கள் பயன்படுது. வீடு கட்டுறதுல ஆரம்பிச்சு கூட பண்றது வரைக்குமே பல வகைகள்ல இது பயன்படுது. இது தவிர டெக்ஸ்டைல், பேப்பர் தயாரிக்கிறது, பர்னிச்சர் தயாரிப்புன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட பயன்பாடுகளை. நெருக்கமா வளர்ற இந்த மூங்கில் காடுகள் மண்ணரிப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாம பாண்டா கரடிகள் மாதிரியான அரிதான விலங்குகளோட உயிர் ஆதாரமாகவுமே இருந்துட்டு வருது இந்த மூங்கில்கள். ரெயின்போ யூகலிப்டஸ் மலை சார்ந்த குளிர் பிரதேசங்களை மையமா கொண்டு வளர்ற உயரமான மரங்கள்ல இந்த ரெயின்போ யூகலிப்டஸ் மரங்களை குறிப்பிடத்தகுந்த ஒண்ணுன்னே சொல்லலாம். தைல மரமான இதுல மென்டனோங்கிற ஒரு வகையான பசை திரவம் சுரக்கிறதுனால இந்த மரங்கள் பல வண்ணங்கள் கலந்து பார்க்கவே வித்தியாசமானதா இருக்கும். உலகத்திலேயே பல இடங்கள்ல இந்த மரங்கள் வளர்ந்தாலும் இந்தோனேஷியா தான் இதோட பூர்வீகம். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பப்புவா நியூகினியா, ஹவாய் உள்ளிட்ட பகுதிகளில் உயரமான இந்த யூகலிப்டஸ் மரங்களை அதிகமான எண்ணிக்கையில பார்க்கலாம். இந்த யூகலிப்டஸ் தைல மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல 700 வகைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட 4 வகையான மரங்கள் மட்டும்தான் இப்படி வானவில் நிறத்துல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மலைக்காடுகள்ல மட்டுமே காணப்படுற இந்த வகையான மரங்கள் ஆஸ்திரேலியாவில மட்டும் இருக்கிறது இல்ல. இந்த மரங்களோட வயசாகிற தன்மைக்கேற்ப இதோட நிறமும் அப்பப்போ மாறிக்கிட்டே வரும். அதிகபட்சமா 250 அடி உயரம் வரைக்கும் கூட வளரக்கூடிய இந்த மரங்களோட விட்டம் தோராயமா 6 அடி இருக்கும். The bark peels away, you get multiple beautiful colors, these vibrant greens, bright rusty reds. It's really something else. Mangrove trees இந்த பூமியோட எல்லா கடற்கரையோர சதுப்பு நிலங்கள்லயும் உப்பு தண்ணீர் நிறைஞ்ச தண்ணீர்லயும் வளர ஒரு தாவர இனம் தான் இந்த மேங்க்ரோவ் ட்ரீஸ். இந்த வகை தாவரங்கள் அடர்த்தியா வேர்விட்டு வளர்ற இடங்கள்ல தண்ணீர்ல இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை வடிகட்டி வாழறதுனால நீர்வாழ் உயிரினங்களை தொடர்ந்து அந்த சூழ்நிலையில வாழ வைக்கிறதோட உள்ள வர்ற கடல் அலைகளையும் தடுத்து திருப்பி அனுப்புறதுனால இதை தமிழ்ல அலையாத்தி காடுங்கிற பெயர்லயும் குறிப்பிடுவாங்க. நிலமும் கடலும் சேர்ற இடங்கள்ல சில இடங்கள் மண்ணும் தண்ணியை கலந்து சேறு நிறைஞ்ச இடமாகும். சில அடி உயரத்துக்கு தண்ணீரால ஆக்கிரமிக்கப்பட்டும் இருக்கும். இதனாலதான் இந்த மாதிரியான நீண்ட அதிகமான உறுதியான வேர்கள் பரப்பி அடர்ந்து வளர்ற தாவரங்களை கொண்ட இந்த பகுதிகளை சதுப்பு நில காடுகள்னு குறிப்பிடுவாங்க. ஆக்சிஜன் குறைவா இருக்கிற மண்ணில கூட வளர்ற இந்த வகை தாவரங்கள் கடற்கரை ஓரங்கள்ல கடல் அலையினால் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பை தடுக்கிறதுலயும் சுனாமியினால உருவாகிற ராட்சத அலைகளை மட்டுப்படுத்துறதுலயும் இந்த மேங்க்ரோவ் தாவரங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஜெயண்ட் சகோயாஸ்
இந்த பூமியில வளர்ற மரங்கள்லயே மிக உயரமான மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த கலிபோர்னியாவுல சியாரா நெவாடா மலைத்தொடர்ல வளர்ற ஜெயன்ட் செக்கோயாங்கிற இந்த மரங்கள் தான். செக்வாகுயா டெட்ரான் ஜிகாண்டியம்ங்கிற அறிவியல் பெயர் கொண்ட இந்த மரம் தான் இந்த உலகத்திலேயே ஒற்றை தண்டுனால ரொம்ப ரொம்ப உயரமா வளரக்கூடிய மரம். இந்த செக்கோயா மரங்கள் சராசரியாவே 200 அடி உயரமும் அதிகபட்சமா 325 அடி உயரமும் வளர்றதா இருக்கிறதோட அடிமரம் 33 அடி விட்டமும் 100 அடி சுற்றளமும் கொண்டதா இருக்கும். இந்த மரத்தோட பட்டை மட்டுமே 2 அடி தடிமனா இருக்கும். கலிபோர்னியாவுல இருக்கிற ஜெனரல் ஷெர்மன் அழைக்கப்படுற இந்த செக்கோயா மரம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப உயரமான பழமையான மரமா அறியப்படுது. 275 அடிக்கும் அதிகமான உயரம் கொண்ட இந்த மரம் 2300 இருந்து 2700 வருடங்கள் வரைக்கும் பழமையானதா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. கலிபோர்னியா பகுதிகளில் காட்டு தீ சம்பவங்கள் அடிக்கடி உருவானாலுமே அதுல இருந்து தாக்கு பிடிச்சு தப்பிச்சு வாழற அளவுக்கு சக்தி வாய்ந்த மரங்களா இருக்கு இந்த ஜியன்ட் செக்கோயா மரங்கள். இருந்தாலும் வயதான மரங்களை காட்டு தீயிலிருந்து பாதுகாக்க அமெரிக்க வனத்துறை அடிக்கடி இந்த மரங்களோட அடிமர தண்டை சுத்தி அலுமினிய படலத்தை சுத்தி பாதுகாத்துட்டும் வராங்க. ஓஎம்எல் ஃபிர் ட்ரீஸ் மத்திய மெக்சிகோவில் அதி உயரமான அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ள வளர்ற ஓஎம்எல் ஃபிர் ட்ரீஸ்ங்கிற மரங்கள் மேல ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க முடியும். அதுதான் இந்த மொனார்க் பட்டர்ஃபிளைஸ். மொனார்க் பட்டர்ஃபிளைஸ்ங்கிற இந்த பட்டாம்பூச்சிகள் கடுமையான குளிர்காலம் உருவாகிற சமயங்கள்ல அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்க கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மிதமான அல்லது கோடை காலம் இருக்கக்கூடிய மெக்சிகோவை நோக்கி இடம்பெயர ஆரம்பிக்கும். மெக்சிகோன்னு மட்டும் இல்லாம சில மொனார்க் பட்டர்ஃபிளைஸ் இலையுதிர் காலங்களில் கலிபோர்னியாவோட மேற்கு கடற்கரையோர பகுதிகளுக்கும் மத்திய மெக்சிகோவில் இருக்கிற மலைப்பகுதிகளுக்கும் இனப்பெருக்கத்துக்காகவுமே கூட அங்க இடம்பெயர்வடையும். அந்த மாதிரியான சமயங்கள்ல சென்ட்ரல் மெக்சிகோவோட அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார இருக்கிற இந்த ஓஎம்எல் ஃபிர்ங்கிற ஊசி இலை மரங்களை பாத்தீங்கன்னா அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பட்டாம்பூச்சிகளால கொத்து கொத்தா ஒட்டி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 8000 13,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த காடுகள்ல மிதமான கிளைமேட் இருக்கிறதுனாலதான் கோடிக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் குளிர்காலத்திலிருந்து தப்பிக்க இந்த பகுதியை ஒவ்வொரு வருஷமும் தேர்வு செய்யுது. ஆனா மொனார்க் பட்டாம்பூச்சிகளோட வாழ்நாளே அதிகபட்சமா 2 to 6 வாரங்கள் மட்டும்தாங்கிறதுனால ஒரு தடவை வட அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவுக்கு வந்ததுன்னா அந்த பயணம் தான் அதுங்களுக்கு கடைசி பயணமாகவும் இருக்கும். மெக்சிகோவில் இனப்பெருக்க பண்ணி உருவான சின்ன பட்டாம்பூச்சிகளையுமே சிலது மட்டும்தான் மறுபடியும் குளிர்காலம் முடிஞ்சு வட அமெரிக்க பகுதிகளுக்கு போய் சேரும். சோ இயற்கையோட அற்புதமான நிகழ்வுகள்ல ஒன்னாவே தான் பார்க்கப்படுது இந்த மொனார்க் பட்டர்ஃபிளை மைக்ரேஷன். The Dragon Blood Tree ஏமன் நாட்டோட கோஸ்டல் ஏரியாவில இருந்து தொலை தூரத்தில் அமைஞ்சிருக்கிற சாகோட்ராங்கிற தீவுல தான் நீங்க இப்போ பாக்குற இந்த வினோதமான மரங்கள் வளர்ந்து நிக்குது. ஒரு குடை மாதிரி தண்டுல இருந்து விரிஞ்சு நிக்கிற இந்த மரங்கள் இருந்து ஒரு செந்நிறமான பிசின் வருங்கிறதுனால இதுக்கு டிராகன் பிளட் ட்ரீ அப்படின்னு பேரு. இந்த மரத்தோட சிவப்பான சாறுல இருந்து நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்கிறதாவும் சொல்றாங்க. அதனால இந்த மரத்துல இருந்து வடியக்கூடிய சாறு வலி நிவாரணியாவும் கேன்சர் உள்ளிட்ட நோய்களுக்கான மருந்துகளை பயன்படுற ஒரு மூலப்பொருளாவுமே இது பயன்படுத்தப்படுறதாவும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதோட இந்த மாதிரியான டிராகன் பிளட் ட்ரீ மரங்களை கெனாரி ஐலாண்ட்ஸ்லயும் பல இடங்கள்ல பார்க்க முடியும். இந்த மரங்கள் மற்ற மரங்களை விடவும் ரொம்பவும் மெதுவா தான் வளரும். விஞ்ஞானிகளோட கருத்துப்படி இந்த மரத்தோட தனித்துவமான அமைப்பு வறண்ட சூழ்நிலைகளையும் வளர்ற மாதிரி தகவமைக்கப்பட்டிருக்கிறதுனால நிலத்தில இருந்து அதுக்கு ஈரப்பதம் கிடைக்காதப்போ மூடு பனி மற்றும் மேகங்கள்ல இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி அது வளரவும் செய்யுது. டெட் லீஃப் ட்ரீஸ் நமீபியாவோட நமீப் நாஃப் நேஷனல் பார்க்குங்கிற முற்றிலுமா வறண்டு போன நிலப்பகுதியில நிலைச்சு நிக்கிற மரங்களை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். செம்மண் திட்டுகளாலையும் வெள்ளை மணலாலையும் நிறைஞ்ச முற்றிலுமா வறண்ட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இந்த இடத்துக்கு டெட் விலே அப்படின்னு பேரு. இப்போ நீங்க இந்த பாலைவன பூமியில பாக்குறது ஆப்பிரிக்க மண்ணில மட்டுமே வளரக்கூடிய கேமல் தார்ன் ட்ரீஸ் அழைக்கப்படுற ஒரு வகை மரங்கள் தான். ஆனா 600-700 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமா வாட்டர் சப்ளை கட் ஆகி மணல் புயல் வீசினதுனால இங்க இருந்த மொத்த மரங்களும் பட்டு போய் இப்படி எலும்பு கூடுகளா நிக்குது. ஆனா இதோட தோற்றமே இந்த பகுதிக்கு ஒரு தனி அழகு கொடுக்கிறதுனால போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு பிடிச்சு போன இடமா மாறி நிறைய காட்சிகளை இந்த இடத்துல படமாக்கி இருக்காங்க. அதனால நிறைய சுற்றுலா பயணிகளும் படம் எடுக்க விரும்புற மனிதர்களும் இந்த பகுதிகளுக்கு படையெடுத்து வரதுனால நமீபியாவோட முக்கியமான அடையாளங்களை ஒன்னா மாறி போயிருக்கு இந்த டெட் லீஃப் ட்ரீஸ். கவுரி ட்ரீஸ் நியூசிலாந்துல பல ஆயிரம் வருடங்களா இருக்கிற மிக பழமையான ஒரு மர இனம் தான் இந்த கவுரி ட்ரீஸ். நியூசிலாந்துல நார்த் ஐலாண்டை ஒட்டி உயரமா வளர்ற இந்த ராட்சத மரங்கள் 2000 வருடங்கள் வரைக்குமே கூட உயிர் வாழக்கூடியது. அதிகபட்சமா 165 அடி உயரம் வரைக்குமே வளரக்கூடிய இந்த மரங்களோட தண்டினுடைய விட்டம் மட்டுமே 16 அடி இருக்கும். நியூசிலாந்தை சேர்ந்த பண்டைய இன மக்களால லார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் குறிப்பிடப்படக்கூடிய இந்த மரத்துல இருந்து கம் மாதிரியான ஒரு பொருள் கிடைக்கும். இதை வார்னிஷ்லையும் வேற சில கலைப்பொருட்கள் தயாரிக்கிறதுலையும் பயன்படுத்துறாங்க. நியூசிலாந்து நாட்டு பூர்வகுடிகளான மவுரி இன மக்கள் இந்த மரங்களை தான் படகுகளை உருவாக்க மர சிற்பங்களை செய்யவும் பல நூறு வருடங்களா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. பேவோபாப் ட்ரீஸ் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட வறண்ட நிலப்பகுதிகளில் சூழ்நிலையை தாக்குப்பிடிக்க தண்ணீரை தண்டுக்குள்ளர தேக்கி வச்சு வாழற ஒரு தனித்துவமான மரம் தான் இந்த பேவோபாப் ட்ரீஸ். பொதுவா எல்லா மரத்துக்குமே வேர்கள் இருக்கும். ஆனா இந்த மரத்தோட இலைகள் இருக்கக்கூடிய உச்சி பகுதியே வேர்கள் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு அப்சைட் டவுன் ட்ரீன்னு இன்னொரு பேரும் உண்டு. அதிகபட்சமா 1000 வருடங்கள் வரைக்குமே கூட உயிர் வாழற இந்த மரங்கள் 100 அடி உயரம் வரைக்கும் கூட வளரும். அதுல முக்கால்வாசி தண்டு மட்டுமே இருக்கிற இந்த மரத்துல அதுக்குள்ளார 1,00,000 லிட்டருக்கும் அதிகமான தண்ணீரை தேக்கி வச்சுக்க முடியும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 வகையான இனங்கள் இருக்கு. அதுல 6 இனங்கள் மடகாஸ்கர்
மடகாஸ்கர்லயும், 2 இனங்கள் ஆப்பிரிக்காவிலையும் அரேபிய தீபகற்பத்திலையும், இன்னொரு இனம் ஆஸ்திரேலியாவிலையும் இருக்கு. கடுமையான வறட்சி நிறைஞ்ச காலத்திலையும் தாக்கு பிடிச்சு வாழ லிட்டர் கணக்கில் தண்ணீரை தண்டுக்குள்ளார தேக்கி வச்சு வாழறதுதான் இந்த மரத்தோட முக்கியமான சிறப்பம்சம். இந்த மரத்துல பூக்கள் இரவு நேரத்துல பூக்கும். அதனால வவ்வால்கள் மூலமா தான் மகரந்த சேர்க்கை நடந்து இந்த மரங்கள் பரவி வளர ஆரம்பிக்குது. இந்த மரத்துல இருந்து கிடைக்கிற பழங்களும் இலைகளும் வவ்வால் மற்றும் மற்ற பறவை இனங்களுக்கும், கீழே விழக்கூடிய பழங்கள் காட்டு யானைகளுக்கும் உணவா பயன்படுது. அது மட்டும் இல்லாம சில பேர் இந்த மரத்தோட தண்டை குடைஞ்சி தங்குற வீடு மாதிரி கூட பயன்படுத்திட்டு வராங்க. சைபா பென்டான்ட்ரா இந்த பூமியில மிக உயரமா வளர்ற மரங்கள்ல இன்னொன்னுதான் இந்த சைபா பென்டான்ட்ரா. இதுக்கு சில்க் காட்டன் ட்ரீ அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா, கரீபியன், நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மரங்களை அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளார பார்க்க முடியும். அதிகபட்சமா 230 அடி உயரம் கூட வளரக்கூடிய இந்த மரங்களோட தண்டு 10 அடி விட்டம் இருக்கும். இந்த மரத்தோட பூக்கள் தேனீகளுக்கு நிறைய தேன் தரதோட அதோட மிகப்பெரிய விதைகளுக்குள்ளார இருந்து சாஃப்டான பஞ்சு மாதிரியான பொருள் நிறைய கிடைக்கும். இந்த பஞ்சத்தான் நூற்றாண்டுகளா தலகாணி தயாரிக்க மேற்கத்திய மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஜூனிபர் ட்ரீஸ் இந்த பூமியில எல்லா விதமான காலநிலைகள்லயும் வாழற சைப்ரஸ் வகை ஊசியலை மரங்கள்ல ஒன்றுதான் இந்த ஜூனிபர் மரங்கள். வெப்பமண்டல ஆப்பிரிக்கா, தெற்காசியா, ஆர்டிகா ஒட்டன பகுதி, திபெத், இமயமலை, மத்திய அமெரிக்கான்னு பல இடங்கள்லயும் பல கிளைமேட் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் இந்த மரங்களை பார்க்க முடியும். அதிகபட்சமா 130 அடி உயரம் வரைக்கும் கூட வளரக்கூடிய இந்த வகை மரங்கள்ல 50க்கும் அதிகமான வகைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த ஜூனிபர் மரங்கள் தானாவே கத்திரிச்சிக்க கூடிய திறன் கொண்டது. தொடர்ந்து உயிர் வாழ மற்ற தாவரங்கள் விதைகளை பரப்புற மாதிரி இந்த மரங்கள் தன்னோட கிளைகளை உதிர்க்கும். இந்த மரத்திலிருந்து கிடைக்கிற சாறு ஒரு ராட் ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு பொருளை அழுகாம சில நாட்கள் வரைக்கும் பாதுகாக்க உதவும். அது மட்டுமல்ல, இந்த ஜூனிபர் மரங்கள் இருந்து கிடைக்கிற பெர்ரி பழங்கள் மற்றும் சாறு ஆகிய பொருட்களை சீன மற்றும் பூர்வீக அமெரிக்க கலாச்சாரங்கள்ல மருத்துவ ரீதியான பயன்பாட்டுக்கும் உபயோகப்படுத்திட்டு வராங்க. ஏஞ்சல் ஓக் ட்ரீ சவுத் கரோலினாவோட ஜான்ஸ் ஐலாண்ட்ல அமைஞ்சிருக்கிற ஒரு மரம் தான் இந்த ஏஞ்சல் ஓக் ட்ரீ. 65 அடிக்கும் அதிகமான உயரத்துல பல அடி நீளத்துக்கு கிளைகளை பரப்பி ஒரு ராட்சசன் மாதிரி வளர்ந்து இருக்கிற இந்த ஓக் மரம் 400 வருடங்களுக்கும் பழமையானது. நிறைய புயல், வெள்ளம், மழை, போர்னு பல சூழ்நிலைகளையும் காலநிலை மாற்றங்களையும் சந்திச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் நிலைச்சு நிக்குது இந்த மரம். மொத்தம் 187 அடி நீளத்துக்கு இதனுடைய கிளைகள் விரிஞ்சிருக்கு. இந்த மரத்தோட தண்டோட விட்டம் மட்டுமே 25 அடி. அதனால இன்னைக்கும் பிரபலமான சுற்றுலா தலங்களை ஒன்னாவே மாறி இருக்கு இந்த மரம் இருக்கக்கூடிய இடம். வவோனா ட்ரீ யோசெமிட்டி நேஷனல் பார்க்ல ரொம்ப காலமா நிலைச்சிருந்த ஒரு உயரமான செகோயா வகை மரம் தான் இந்த வவோனாங்கிற பேர்ல அழைக்கப்பட்ட மரம். நிறைய மனிதர்களும் வாகனங்களுமே கூட உள்ள புகுந்து வரக்கூடிய ஒரு டனல் மாதிரி அதோட அடிப்பாகம் குடையப்பட்டதனால இந்த மரம் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாவும் மாறி இருந்தது. 1800ஆம் வருடங்களோட இறுதி காலங்கள்ல தான் இந்த மரத்தை குடைஞ்சி சுரங்க மாதிரியான இந்த அமைப்பை உருவாக்கி இருந்தாங்க. இது அமெரிக்காவோட யோசெமிட்டி நேஷனல் பார்க்குக்கு நிறைய சுற்றுலா பயணிகளையும் வரவச்சது. இருந்தாலும் வருடங்கள் ஆக ஆக மரத்தோட நடுப்பகுதி விரிவடைஞ்சுகிட்டே போய் அது மரத்தை வலுவிளக்க செஞ்சதுனாலையும் திடீர்னு ஒரு நாள் முறிஞ்சு விழுந்து இறந்து போனது. மேப்பிள் ட்ரீஸ் ஆசிய பகுதிகளில் தோன்றி ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கான்னு பல பகுதிகளுக்கும் பரவி இருக்கிற ஒரு அழகான மரம் தான் இந்த மேப்பிள் ட்ரீ. வினோதமான இலை, வித்தியாசமான வண்ணங்கள்னு வெரைட்டியா வளர்ற இந்த மரங்கள்ல இதுவரைக்கும் 100க்கும் அதிகமான இனங்கள் இந்த உலகம் முழுக்க அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த மேப்பிள் ட்ரீயோட சிறப்பம்சமே இந்த மரத்தோட தண்டுகள் இருந்து கிடைக்கிற ஒரு வகையான இனிப்பு சுவையை கொடுக்கிற சாறு தான். மேற்கத்திய கலாச்சாரங்களை உணவுகளுக்கு இனிப்பு சுவையை கொடுக்க சர்க்கரை, தேனுக்கு அடுத்தபடியா இந்த மேப்பிள் சிறப்பு தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் பிப்ரவரி, மார்ச் மாதங்கள்ல தான் இந்த மரத்துல இருந்து நிறைய இனிப்பு நீர் சுரக்கும். அந்த சமயத்துல மரத்தை கீறி அந்த திரவத்தை வடிய வச்சு காய்ச்சி சூடு பண்ணி உணவுகளுக்கு சுவையூட்ட ஒரு சிரப் மாதிரி இதை பயன்படுத்துறாங்க. இன்னும் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மேப்பிள் மரத்தோட இலை தான் கனடா நாட்டு கொடியில ஒரு சின்ன மாதிரியும் பயன்படுத்தப்படுது. வோலமி பைன் இந்த பூமியோட ரொம்ப பழமையான மர இனங்கள்ல ஒண்ணுதான் இந்த வோலமி பைன். 1994ஆம் வருஷம் முதல்ல ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மரம் டைனோசர் காலத்துல இருந்தே இந்த பூமியில வாழ்ந்துட்டு வர ரேரான லிவிங் ஆர்கானிசம்ல ஒண்ணு. ஏறத்தாழ 200 மில்லியன் வருடங்களுக்கு பழமையானதுதான் இந்த மரத்தோட இனம். 1994 இந்த மரம் ஆஸ்திரேலியாவில் அடையாளம் காணப்படுற வரைக்கும் இதோட பழமையான தொல்லியல் படிமங்கள் மட்டும்தான் ஆராய்ச்சியாளர்கள் கையில இருந்தது. அதிகபட்சமா 130 அடி உயரம் வரைக்குமே வளரக்கூடிய இந்த மரம் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில மிக பழமையான தாவர இனம்ங்கிற பிரமிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.